அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு பரவாயில்ல யூனிட் 8ல இருந்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். நம்ம வின்னர்ஸ் கிளாஸை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு மகளிர் தினத்தை சிறப்பிக்கும் வகையில் நம்ம விடுதலை போராட்டத்தில் தமிழகத்திலிருந்து கலந்து கொண்ட இந்த பெண்கள் ரைட்டா. ஸோ வெள்ளைக்காரங்களை எதிர்த்து வந்து வீரமாக வந்து போர் புரிஞ்சவங்களும் சரி, சில புரட்சிகள், சமுதாய சீர்திருத்தங்கள் இந்த மாதிரி நிறைய செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம வின்னெக்ஸோட புதிய யூடியூப் சேனல், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்த பெல் பட்டன் ஆல் அப்படி செட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வேலுநாச்சியரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பாயிண்ட் தான் கொடுத்துருப்போம். ஸோ பேராகிராஃபாக கிடையாது, இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க வேலுநாச்சியரோட காலம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1730 வந்து பிறந்திருப்பாங்க. இறப்பு வந்து 1796. இந்த வருடங்களை தாண்டி எந்த வருடம் முக்கியம்னா 1780ன்றது முக்கியம். ஏன்னா வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையை மீட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 1780 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜான்சி ராணிக்கு முன்பே பெரும்போர் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து கலந்து கொண்ட முக்கியமான ஒரு பெண்மணி ஜான்சி ராணி. அந்த ஜான்சி ராணிக்கு முன்பே வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து போரிட்ட பெண்மணி அப்படின்னு சொன்னா அது நம்ம வேலுநாச்சியாரை தான் சாரும் ரைட்டா. ஸோ ஜான்சி ராணிக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாமல் அவங்களுக்கு முன்பாகவே ஒரு போர் புரிந்த வீர பெண்மணி அப்படின்னு சொன்னா அது வேலுநாச்சியாரை தான் சாரும் ரைட்டா. சரி, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள். இவங்க வேலுநாச்சியார் யார் அப்படின்னா செல்லமுத்து மன்னர் ரைட்டா. இவர் யாரு? ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சவர் செல்லமுத்து மன்னர். இவரோட மகள் தான் வேலுநாச்சியார். ஒரே ஒரு மகள், கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, யாரும் கிடையாது, அக்கா தங்கச்சியும் கிடையாது, ஒரே மகள் என்பதனால ஸோ அவங்க செல்லமாகவும் வளர்த்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீரத்துக்கு தேவையான அனைத்து கலைகளையும் வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க ரைட்டா. அந்த கலைகள் மட்டுமல்ல, வேலுநாச்சியார் வந்து பேசக்கூடிய மொழி பாருங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், பிரெஞ்சு தெரியும், உருது மொழியுமே தெரியும். ஸோ இத்தனை லாங்குவேஜையும் கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து வீரமாக வந்து வளர்த்துருப்பாங்க. ஒரு ஆண்மகனாக வந்து வளர்த்துருப்பாங்க. பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆண்மகனுக்கு ஈக்குவலாக வந்து வளர்த்துருப்பாங்க. ஏன்னா வெள்ளைக்காரனை எதிர்த்து போர் போடுறாங்கன்னா அவங்க எவ்வளோ தூரம் அவங்க வந்து மனசில் தைரியத்தை ஊட்டி வளர்த்துருப்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா. சரி, அடுத்தது சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து கொண்டார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலுநாச்சியார் யாரை மணந்துக்கிட்டாங்க அப்படின்னா சிவகங்கை மன்னர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் வந்து பார்த்தோம்னா முத்துவடுகநாதர். இவங்கள தான் மணந்துக்கிட்டாங்க. ஸோ மணந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு குழந்தை வெள்ளச்சி நாச்சியார்னு சொல்லி ஒரு பெண் குழந்தையும் வந்து இவங்களுக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லி புக்கில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, படிச்சிருப்பீங்க ரைட்டா. சரி, ஓகே. இவர் வந்து இவரோட வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா முத்துவடுகநாதர், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காளையார் கோவில் போர்ல வந்து கொல்லப்பட்டிருப்பார் ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹஸ்பண்ட் போனதுனால அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் அடைக்கலம் கொடுத்துருப்பாரு. இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வெள்ளைக்காரனை எதிர்த்து போர் போட்டு மறுபடியும் பிடிச்சிருப்பாங்க ரைட்டா. ஸோ முத்துவடுகநாதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்லப்பட்டிருக்காரு ரைட்டு. வேலுநாச்சியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 குதிரைப்படை வீரர்களை கொடுத்து உதவுனது யாருன்னா ஹைதர் அலி. 5000 குதிரைப்படை வீரர்களை கொடுத்து உதவுனது யாரு? ஹைதர் அலி. வேலுநாச்சியாரோட பெண்கள் படைப்பிரிவு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து தலைமை ஏற்று நடந்தது யாருன்னா குயிலி என்ற ஒரு போராளி. குயிலி என்ற ஒரு போராளி தான் வேலுநாச்சியாரோட பெண்கள் படைப்பிரிவு இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து தலைமை ஏற்று வந்து சென்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் உடம்புல வந்து தீயை பத்த வச்சுக்கிட்டு வெள்ளைக்காரனோட ஆயுத கிடங்குல ஏறி வந்து குதிச்சிருப்பாங்க. அது வந்து அழிச்சிடும். ஏன்னா வெள்ளைக்காரன் ஆயுத கிடங்குன்னு தானே நீ எங்களை வந்து தாக்குற, ஆயுத கிடங்கு அழிச்சிட்டோம்னா ஈஸியா வந்து வெள்ளைக்காரனை தோக்கடிச்சிடலான்னு சொல்லி தற்கொலை, அதாவது இவங்களே வந்து உடம்புல தீயை வச்சுட்டு அந்த ஆயுத கிடங்குல வந்து குதிச்சிருப்பாங்க ரைட்டா. தற்கொலைப்படை தாக்குதல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போராளி படைப்பிரிவு. இதே வேலுநாச்சியோட ஆண்கள் படைப்பிரிவு இருந்துச்சுன்னா இதுக்கு தலைமை ஏற்றது யாருன்னா மருது சகோதரர்கள். வேலுநாச்சியோட பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலி தலைமை ஏற்றது. இதே வந்து வேலுநாச்சியோட ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றது மருது சகோதரர்கள் வந்து தலைமை ஏற்றிருக்காங்க ரைட்டா. காளையார் கோவில் போரில் ஆங்கிலேய படைகள் தோற்று ஓடியது. ஸோ காளையார் கோவில் போரில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெள்ளைக்காரனை தோக்கடிச்சிருப்பாங்க ரைட்டா. அந்த ஆண்டு கூட ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிட்டு நினைக்கிறேன். வேலுநாச்சியோட உளவாளி பெண், ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து உடையாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு ஸ்பை, அதாவது வேலுநாச்சியாரோட இவங்களுக்கு வந்து உளவாளியா வந்து செயல்பட்டுருப்பாங்க. இவங்க கூட அந்த போருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நடுகள் நட்டுட்டு வணங்கிட்டு வந்து போவாங்க. ஸோ அந்த பெண்மணி பேர் தான் உடையாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து உளவாளி பெண். அந்த பெண்கள் படை பிரிவுக்கு வந்து தலைமையேற்றது குயிலி. அந்த பெண்கள் படை பிரிவுக்கு என்ன சார் பேர் வச்சாங்கன்னா
இந்த உளவாளி இவங்க இருந்தாங்க இல்லையா, உடையாள் சொல்லி அந்த படைப்பிரிவுக்கே பேர் வச்சிருப்பாங்க. ரைட்டா, அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து குயிலு தம் உடலை தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குகள் குதித்தார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அப்போதான் வந்து வெள்ளைக்காரனை ஈஸியாக வீழ்த்த முடியும்னு சொல்லி தன் உடம்புல தீ வச்சுட்டு ஆயுத கிடங்குல வந்து குதிச்சிருப்பாங்க. ஆயுதம் ஏந்தி ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் பெண்மணி அப்படின்னு சொன்னா, ஆயுதம் ஏந்தி ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பெண்மணி அப்படின்னு சொன்னா நம்ம வேலு நாச்சியார் தான் சாரும். இவருக்கு இன்னொரு பேர் என்ன, தென்னாட்டின் ஜான்சிராணி என்று போற்றப்படுபவர் வந்து வேலு நாச்சியார். ரைட்டா, தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இது வந்து ஒரு புகழ் பேர் மாதிரி. இது வேலு நாச்சியார் தான் சொல்லுவாங்க. ரைட்டா, இதே காந்தியடிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி அம்மா சொல்லியிருப்பாங்க, பின்னாடி சொல்றாங்க. ரைட்டா, இன்னொருத்தருக்கும் இதே பேர் காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு ஒன்று வரும். அதை அடுத்த பாயிண்ட்ல உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா, பொதுவாக தென்னாட்டின் ஜான்சன் என்று அழைக்கப்படுவது வந்து வேலு நாச்சியார். ரைட்டா, ஸோ இம்பார்ட்டன்ட் ஒரு 15 பாயிண்ட் பார்த்துங்க. அதாவது போட்டி தேர்வுக்கு ஏற்ற வகையில் பார்த்தோம்னா ரொம்ப கதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது அஞ்சலி அம்மாள் 1890ஆம் ஆண்டு கடலூரில் பிறந்தவங்க தான் அஞ்சலி அம்மாள். இப்போ ரீசெண்டாக கூட அவங்க கரண்ட் அஃபேர்ஸில் இவங்க வந்து சிலை கடலூரில் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மார்பிள் சிலை வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னா கடலூர் தான் அவங்க பிறந்திருக்காங்க 1890. 1921ஆம் ஆண்டு காந்தியடிகளோட ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய போது அஞ்சலி அம்மாள் தன் பொது வாழ்வை தொடங்கினார். ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தோட காந்தியடிகளோட போராட்டத்தில் இவங்களும் வந்து கலந்துருக்காங்க. முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது அஞ்சலி அம்மாள் நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இது வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும், சம்டைம் கேட்கறது உண்டு. ரைட்டா, நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் அஞ்சலி அம்மாள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த போராட்டம் மட்டும் இல்ல, உப்பு காய்ச்சி போராட்டம், மறியல் போராட்டம், தனியாளர் போராட்டம், வெள்ளையனை வெளியேறு போராட்டங்களில் கலந்து கொண்டார். ஸோ நிறைய போராட்டங்கள்ல இவங்க கலந்துருக்காங்க. காரணம் என்னன்னா இவங்க காந்தியடிகளோட அந்த ஈர்ப்புல காந்தியடிகள் ஒத்துழையாமல் எல்லாம் கலந்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த காந்தியடிகளை பின்பற்றி அவரை செஞ்ச போராட்டங்கள் எல்லாத்துலையுமே இவங்க வந்து கலந்துருப்பாங்க. அஞ்சலி அம்மாள் ஒரு சிறந்த பேச்சாளர். ஸோ பாரதியோட பாட்டு அது கவிதைகள்லாம் வந்து பேச்சில் சொல்லி வந்து மக்களிடையே வந்து வெள்ளைக்காரனை எதிர்க்கணும், அந்த விடுதலை புரட்சியை வந்து அந்த பேச்சில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிறந்த பேச்சாளரும் கூட. ரைட்டா, அந்த பாயிண்ட் எங்க இருக்கு. அஞ்சலி அம்மாள் தன் குடும்ப சொத்துக்களையும் குடியிருந்த வீட்டையும் விட்டு விடுதலை போராட்டத்துக்கு செலவு செய்தார். ரைட்டா, அஞ்சலி அம்மாள் அவளின் மகளுக்கு வந்து லீலாவதி என்று பெயரிட்டவர் அப்படின்னு கேட்கிறாங்க. இது கூட சம்டைம் கேட்கறது உண்டு. அதாவது அஞ்சலி அம்மாள் மகளுக்கு வந்து லீலாவதி என்று பெயரிட்டது யாரு, காந்தியடிகள். ஏன்னா இவங்க இந்த மகளோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி அம்மாள் வந்து சிறைக்கெல்லாம் போயிருப்பாங்க, போராட்டம் பண்ணி சிறைக்கெல்லாம் போயிருப்பாங்க மகளோட சேர்ந்து. லீலாவதி இருக்காங்கல்ல, அஞ்சலி அம்மாள் லீலாவதி. ஸோ இவங்க 2 பேரும் குழந்தையோடு சேர்ந்து சிறைக்கு சேர்ந்த அஞ்சலி அம்மாள். ஸோ அவங்க குழந்தைக்கு லீலாவதினு பெயர் வச்சது வந்து காந்தியடிகள். ஸோ காந்தியடிகளை வந்து அஞ்சலி அம்மாள் என்ன சொல்லியிருப்பாங்க, தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா, பொதுவாக தென்னாட்டின் ஜான்சிராணினா நம்ம வேலு நாச்சியாரை சொல்றோம். அதே காந்தியடிகள் வந்து யாரை சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அஞ்சலி அம்மாளை வந்து சொல்லணும். ரைட்டா, ரெண்டும் டிஃப்ரெண்ட் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீலன் சிலை அகற்ற போராட்டும் போது அஞ்சலி அம்மாள் தன் மகளுடன் போராட்டம் செய்து சிறை சென்றனர். இது சொன்னோம் இல்லையா, குழந்தையோடு வந்து அவங்க சிறைக்கு போனாங்க அந்த அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த குழந்தை லீலாவதி. நீலன் சிலை அகற்ற போராட்டத்தை பற்றி ஏன் திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்குறாங்கன்னா குழந்தையோடு வந்து சிறைக்கு போயிருப்பாங்க. ரைட்டா, ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முக்கியமான ஒரு 8 பாயிண்ட் பார்த்துருக்கேன். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியே கேட்குறாங்க. முக்கியமான பாயிண்ட்லாம் முடிஞ்சது. ஸோ அடுத்தது 3வது வந்து அம்புஜம்மாள் வந்து பார்க்கலாம். வசதியான குடும்பத்தில் 1899 ஆண்டு ஜனவரி 8 வந்து பிறந்திருக்காரு. ரைட்டா, யாரு, அம்புஜம்மாள். எப்போ பிறந்தாங்க, 1899 ஜனவரி 8 வந்து பிறந்திருக்காங்க. அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தால் ஈர்க்கப்பட்டு எளிமையாக வாழ்ந்தவர். ஸோ இவங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இவங்க யாரோட இதில் ஈர்த்திருக்காங்கன்னா அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தால் ஈர்க்கப்பட்டவங்க. வைமு கோதநாயகி அம்மா, ருக்குமணி லட்சுமிபதி ஆகியோரோடு நட்பு கொண்டு பெண் அடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் இவங்க தான். பாரதியாரின் பாடலை பாடி விடுதலை உணர்வும் இவங்களும் ஊட்டியிருக்காங்க. அந்நிய துணிகளை விற்கும் கடைக்கு முன்பாக மறியல் போராட்டம் செய்து சிறை சென்றார். அந்நிய துணிகள் விற்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு எதிராக வந்து போராட்டம் செஞ்சு மறியல் செஞ்சு சிறைக்கு வந்து போயிருக்காங்க. இது முக்கியமாக வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதனால தான் டார்க் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அம்புஜம்மாள் வந்து காந்தியடிகள் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டார். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் சொல்லி யாரா இது பண்ணியிருக்காங்க, அம்புஜம்மாளை வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டா, அந்த காந்தியடிகள் வந்து அம்புஜம்மாள் வந்து காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே நீங்க அஞ்சலி அம்மாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தென்னாட்டின் ஜான்சிராணின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா,
தென்னாட்டின் ஜான் சிரானி சொன்ன காந்தியடிகள் வந்து அஞ்சலி அம்மாவை சொல்லியிருக்காங்க. அம்புஜிதம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சீனிவாச காந்தி நிலையம் என்ற தொண்டு நிறுவனத்தை அமைத்தார். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இவரோட ஒரு தொண்டு நிறுவனம் இது பண்ணியிருக்காரு. அதுக்கு பேர் பார்த்துக்கோங்க, சீனிவாச காந்தி நிலையம். சீனிவாச காந்தி நிலையம். அதே மாதிரி நான் கண்ட பாரதம், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அம்புஜிதம்மா தன்னோட வாழ்க்கை வரலாறு எந்த நூல் எழுதியிருப்பாங்க? நான் கண்ட பாரதம் என்ற நூலில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருப்பாங்க. அது எப்போ பார்த்தீங்கன்னா 1964ஆம் ஆண்டு. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களுக்கு எப்போ பத்மஸ்ரீ விருது கொடுத்தாங்க? 1964. இவங்களோட சுயசரிதை நூல் எது? நான் கண்ட பாரதம். இவங்க வச்சிருந்த தொண்டு நிறுவனம் எது? சீனிவாச காந்தி நிலையம். இவங்களை வந்து காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காங்க? காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் வந்து அம்புஜிதம்மாள். ரைட்டா? ஸோ இவங்க பாரதியார் பாடலை பாடி விடுதலை இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான பாயிண்ட். ஸோ அடுத்தது தில்லையடி வள்ளியம்மை பார்க்கலாம். முனுசாமி மங்களம் தம்பதியருக்கு பிறந்தவர் வந்து தில்லையடி வள்ளியம்மை. முனுசாமி மங்களம் தம்பதியருக்கு பிறந்தது தான் தில்லையடி. இவங்களுக்கு ஏன் தில்லையடின்னு பேர் வச்சதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா தில்லையடி இல்லாம பிறந்திருப்பாங்க. தந்தை முனுசாமி புதுச்சேரி சேர்ந்தவங்க, தாய் மங்களம் வந்து தில்லையடி. அப்பா வந்து புதுச்சேரி, அம்மா வந்து தில்லையடியை சேர்ந்தவங்க. ரைட்டா? முனுசாமி மங்களம் வேலை தேடி தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோஹான்ஸ்பர்க் என்னும் நகருக்கு குடியேறினர். ஸோ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி அவங்க வேலை தேடி வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் பொழுது அவர் செய்த அந்த போராட்டங்களில் இவங்க கலந்துருப்பாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் சிறைக்கு போய் நோய்வாய்ப்பட்டு அவங்க இருந்திருப்பாங்க. ரைட்டா? சரி, இதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்து பார்க்கலாம். ஸோ இவங்க அப்பா அம்மா பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. முனுசாமி மங்களம் தமிழருக்கு பிறந்திருக்காங்க. இவங்க தில்லையடியில் தான் வந்து பிறந்தாங்க. ரைட்டா? அப்பா வந்து புதுச்சேரி, முனுசாமி மங்களம் வேலை தேடி தென்னாப்பிரிக்கா போனாங்க. ரைட்டா? 4th பாயிண்ட் பாருங்க. 1898ஆம் ஆண்டு தில்லையடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார். இவங்க எப்ப பிறந்திருக்காங்க? 1898. 1915ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்க நாடு திருமண சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. ஸோ காந்தியடிகள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காரு 1915. 1915 அதாவது தென்னாப்பிரிக்க நாட்டில் திருமண சட்டத்தை எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. காந்தியடிகளின் உரிமை முழக்கத்தால் தில்லையடி வள்ளியம்மை ஈர்க்கப்பட்டார். காந்தியடிகள் போராட்டம் பண்றாங்க இல்லையா, அவங்களோட அந்த இதுல வந்து தில்லையடி வள்ளியம் வந்து ஈர்க்கப்பட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, அடுத்தது 7வது பாயிண்ட் பாருங்க. 1913ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் நாள் வால்ஸ்ட்ரட் என்னும் இடத்தில் நடைபெற்ற அறப்போரில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டார். ஸோ வந்து காந்தியடிகளோட முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு போராட்டம். அது என்ன போராட்டம்? வால்ஸ்ட்ரட் என்ற இடத்துல ஒரு அறப்போராட்டம் பண்ணியிருக்காங்க 1913 டிசம்பர் 23. அப்போ வந்து கைது பண்ணியிருக்காங்க. ரைட்டா? கைது பண்ணி சும்மா விட்டுறல. அதில் என்ன பண்ணியிருக்காங்க? வெள்ளைக்காரங்க தென்னாப்பிரிக்க நீதிமன்றம் வள்ளியம்மைக்கு 3 மாதம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதில் சிறையில் வந்து கல் மண் கலந்த உணவு அவருக்கு வழங்கப்பட்டது. இவங்க வந்து சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் அந்த 3 மாதம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்கு. அப்புறம் சிறையில் இவங்க வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. சாப்பாட்டில் கல்லு மண்ணும் கலந்த அந்த ஒரு இதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிறையிலிருந்து வெளியே வரும்போது நோய்வாய்ப்பட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால தான் ஒரு இளமையான வயதிலே வந்து அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா சிறையில் அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறை சூழலால் ரைட்டா உடல்நலம் குன்றிய வள்ளியம்மை. இவங்களுக்கு உடல்நலம் ஏன் குன்றியது இப்போ புரிஞ்சுதா? ரைட். 1914 பிப்ரவரி 22ஆம் நாளில் தனது 16 வயதில் மரணம் அடைந்தார். ஒரு சின்ன ஏஜ், ஒரு வாழ வேண்டிய ஒரு வயசு. இந்த ஏஜ்லேயே காந்தியடிகளுடைய இதனால ஈர்க்கப்பட்டு அறப்போராட்டம்லாம் பண்ணி ஜெயிலுக்கு போய் அந்த ஜெயிலில் இந்த மாதிரி கல் மண் சூழலாம் கொடுத்து அதனால உடம்பு கெடுதலாகி அந்த அப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காது, பெருசாக மருத்துவம் இருந்திருக்காது, அதான் தென்னாப்பிரிக்காவில் ஒன்றுமே இருந்திருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் விட்டு 16 வயசுலேயே அவங்க வந்து மரணம் அடைந்திருக்காங்க, இறந்துட்டுருக்காங்க. ரைட்டா? சரி, என்னுடைய சகோதரின் மரணத்தை டைப்பிங் மிஸ்டேக் விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது. ரைட்டா? இது வந்து இந்த லைனை வந்து கேட்குறாங்கப்பா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தியடிகள் சொல்லியிருப்பார், என்னோட சகோதரி மரணத்தை விட என்னுடைய சிஸ்டர் மரணத்தை விட எனக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியும் பேரிடியாக இருந்துச்சுன்னு யாருடைய மரணத்தை குறிப்பிடுகிறார் அப்படின்னா தில்லையடி வள்ளியம்மையோட மரணம் வந்து
காந்தியடிகள் வந்து ரொம்ப பாதிப்பை கொடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு காந்தியடிகள். இந்த லைனை வந்து கேட்பாங்க ரைட்டா. காந்தியடிகள் யாருடைய மரணத்தை வந்து பேரிடியா, தன் சகோதரி மரணத்தை விட பேரிடியாக இருந்தது, அது வருத்தமாக இருந்தது, சம்திங் ஏதாவது ஒரு வார்த்தையை போடுவாங்க. கொஸ்டின் கேட்குறோம்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு அப்போ கேட்பாங்க ரைட்டா. ஸோ அதனால் 16 வயசில் இந்த மாதிரி சிறைக்கெல்லாம் போய் ஜெயிலில் சோறில் மண்ணுக்கல்லாம் கலந்து கொடுத்து அதனால் வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்த அந்த தில்லையடி வள்ளியம்மோட இறப்பு காந்தியடிகளுக்கு அவங்களுடைய சொந்த சிஸ்டர் இறந்ததை விட ரொம்ப வருத்தத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படின்ற இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் ரைட்டா. சரி, அடுத்தது நம்பிக்கை தான் அவருடைய ஆயுதம் என்ற வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதிலே காந்தியடிகள் எழுதியுள்ளார். இது இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூல் இருக்குது அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியன் சொல்லி காந்தியடிகள் வந்து அந்த இதழில் வந்து சொல்லியிருக்காரு ரைட்டா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தில்லையடி வள்ளியம்மை பற்றி சில விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருக்காரு இந்தியன் ஒப்பீனியன். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் நிலைத்து நிற்கும் என்று தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்ற நூலில் காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். ஸோ அந்த தில்லையடி வள்ளியம்மை பெயர் வந்து நிலைச்சி இருக்குன்னு சொல்லி தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி ஒரு நூலில் காந்தியடிகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பாயிண்ட் தான். இந்த இதழ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய அதாவது நம்பிக்கை தான் அவருடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லி வள்ளியம்மை பற்றி வந்து இந்தியன் ஒப்பீனியன்ல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தென்னாப்பிரிக்க வரலாற்றின் வள்ளியம்மை பெயர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றது தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக நூலில் சொல்லியிருக்காரு ரைட்டா. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். வள்ளியம்மை நினைவை போற்றி நடுவண் அரசு வந்து அஞ்சல் உரை வெளியிட்டுள்ளது. தில்லையடி என்பது நாகப்பட்டினம். இப்போ தில்லையடின்னு சொல்கிறோம்னா அது எங்கே சார் இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஸோ தில்லையடி வள்ளியம்மை, தில்லையடின்றத அந்த பிறந்தது வந்து தில்லையடி, சாரி அவங்க அம்மா ஊர் பிறந்தது தில்லையடியில், அவங்க அம்மா ஊர் வந்து தில்லையடி. அதனால அவங்களுக்கு தில்லையடி வள்ளியம்னு பேர் வந்துருக்குது. இந்த தில்லையடி எங்கப்பா இருக்குன்னு கேட்டால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கு. திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. தில்லையடி எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் அப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கு. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தில்லையடி வள்ளியம்மை நினைவாக வள்ளி என பெயர் வைக்கப்பட்டது. சென்னை வண்டலூர்ல ஒரு புலிக்குட்டிக்கு வந்து இவங்க பேர் வச்சிருக்காங்க, இவங்க நினைவா பேர் வச்சிருக்காங்க. காந்தியடிகள் தமிழ் மீதும் தமிழர் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டதற்கு வள்ளியம்மை ஒரு காரணம். காந்தியடிகள் வந்து தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் ஒரு பெரும் பற்று, அன்பு, பாசம் கொண்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா தில்லையடியம்மை ஒரு காரணம். ஏன்னா அவங்க தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் இருக்கும் பொழுது அவங்க கூட சேர்ந்து இவங்க போராட்டம் பண்ணதுனால காந்தியடிகளுக்கு எப்பவுமே ஒரு தமிழகத்து மேலே ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு ரைட்டா. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம மதுரைக்கு வந்திருப்பாரு. மதுரையில் இருக்கக்கூடிய நம்ம விவசாய பெருமக்கள்லாம் கோவணம் கட்டி எளிமையாக இருந்ததை பார்த்துட்டு அவரும் வந்து அந்த கோட் ஃபுட்டில் விட்டுட்டு அவரும் வந்து எளிமையான உடைக்கு மாணவர்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ரைட்டா. ஸோ காந்தியடிகள் எப்பவுமே தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் ஒரு மிகவும் பற்று கொண்டவர். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வள்ளியம்மை. ஓகேவா, ஒரு 16 பாயிண்ட் பார்த்துட்டோமா. அடுத்தது முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார், இவங்களை பற்றியும் கேட்பாங்க, திருப்பி கேட்பாங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டம், புற்றுநோய் அப்படின்னு நிறைய இவங்களை பற்றி நிறைய சிறப்புகள் இருக்குது. தமிழகத்தின் பெண் மருத்துவர், அது எல்லாமே நிறைய சிறப்புகள் இருக்குது ரைட்டா. சரி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஃபர்ஸ்ட். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் ஜூலை 30, 1886ஆம் ஆண்டு புதுக்கோட்டையில் பிறந்தார். எப்போ பிறந்திருக்காங்க பார்த்துக்கோங்க, ஜூலை 30, 1886ஆம் ஆண்டு புதுக்கோட்டையில் ரைட்டா. முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் புதுக்கோட்டையில் பிறந்தார். 1949ஆம் ஆண்டு புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை தொடங்கியிருக்காரு. மருத்துவமனை வந்து 1949 தொடங்கியிருக்காரு. அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் இவரது முயற்சியால் தோற்றுவிக்கப்பட்டது. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையோட முயற்சினால் தான் அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து தொடங்கியிருக்காங்க. தேவதாசி முறையை ஒழிக்க தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தார். ஸோ தேவதாசி முறையை ஒழிக்க அரும் பாடுபட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். 1929 தமிழக சட்டமன்ற உறுப்பினராக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க, மேலவை உறுப்பினராக ரைட். 1929 1930 வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்பாங்க, பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தினார். எந்த வருடம் வந்து பெண்கள் மாநாட்டை நடத்தினார், கலந்து கொண்டார், அந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்டாங்கன்னா 1930 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது அவ்வை இல்லம் என்ற ஆதரவற்றோருக்கு மறுவாழ்வு கொடுக்கும் மையத்தை சாந்தோமில் தொடங்கினார். ஸோ இவங்க எங்கே தொடங்கினான்னு கூட கேட்பாங்க. ஆதரவற்ற ஒரு மறுவாழ்வு இல்லம் இருக்கு இல்லையா, இது வந்து சாந்தோமில் தான் தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அடையாறில் இருக்குது. அது இப்போ அடையாளம் இருக்கான்றது முக்கியம் இல்லை, அப்போ அவங்க துவக்கினது சாந்தோமில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வை இல்லம் வந்து சாந்தோமில் தான்
ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அது அடையாற்றில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1968 கிட்டத்தட்ட 82 வயசு வந்து அவங்க வந்து இறந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார் அப்படின்னா அதுக்கு முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான் காரணம். அதுக்கு இன்னொரு காரணம் வந்து நீதி கட்சி. ஏன்னா நீதி கட்சி தான் வந்து தேர்தலில் பெண்கள் நிற்கலாம் அப்படின்றதான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் பெருமைக்குரியவர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். அது மட்டும் இல்லை, தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர் புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். பழைய புத்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து முரண்பாடுகள் இருக்கிறதுனால இப்போலாம் நியூ புக்கெலாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர்னு நம்ம தமிழகத்துக்கு மட்டும் மாற்றிக்கிட்டாங்க. இந்திய லெவலில் இருக்கிறத தமிழகத்துக்கு மாற்றிட்டாங்க. ஸோ தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு சொன்னால் அது முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரை தான் குறிக்கும். ஸோ இவங்களுக்கு பத்மபூஷன் விருது 1956 கொடுத்துருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவதாசி ஒழிப்பு மசோதாவை 1930 அறிமுகம் செய்தார். அறிமுகம் பண்ணாரு, எவ்வளோ பேசினாங்க, ஆனால் அது வந்து தோற்கடிக்கப்பட்டது, நிறைவேற்றப்படவில்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 வருஷம், 30 இவங்க அறிமுகம் பண்ணியிருக்காங்க. 1947 தான் நிறைவேற்றிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 17 வருடங்கள் அவங்க நினைச்ச அந்த சட்டத்தை கொண்டு வரவே முடியல. தேவதாசி ஒழிப்பு மசோதாவை 1930 அறிமுகம் செய்தாரா. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து 1947. ஸோ அப்போ முதலமைச்சர் இருந்து வந்து ஓமந்தூர் ராமசாமி, எல்லாமே நீதி கட்சியை சார்ந்தவங்க அப்பெல்லாம், ரைட்டா. ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் வந்து இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்க 1947. பட் இவங்க அறிமுகப்படுத்துறது 1930. இவங்க செஞ்சதுக்கு அப்புறம் 17 வருஷம் கழிச்சு தான் அதை வந்து நிறைவேற்றவே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட். அதெல்லாம் முத்துலட்சுமி ரெட்டி படி ஒவ்வொரு வரியுமே முக்கியம். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் அப்படின்னா அதுவும் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான், ரைட்டா. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யாரு? முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராக இருந்தது யாரு? முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். சென்னை மாநகராட்சி முதல் துணை மேயர்னு சொன்னால் அதுவும் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான் குறிக்கும், ரைட்டா. ஒரு 15 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டீங்க. அடுத்தது தர்மம்பாள். ஸோ தர்மம்பாள் பற்றி பார்க்கலாம். தர்மம்மாள் வந்து தஞ்சாவூருக்கு அருகில் கருந்துட்டான்குடி என்ற இடத்துல வந்து பிறந்திருக்காங்க, ரைட்டா. தஞ்சாவூரில் தர்மம்மாள் வந்து பிறந்திருக்காங்க. தந்தை பெரியாரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட இவர் விதவைகள், மறுமணம், கலப்பு மறுமணம், பெண் கல்வி ஆகியவற்றுக்கு வந்து குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ தர்மம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெரியாரோட கருத்துக்களை வந்து ஈர்க்கப்பட்டு விதவைகள், மறுமணம், கலப்பு திருமணம், இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறது, பெண்கள் கல்வி வேணும், இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து பெரியாரோட சேர்ந்து குரல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பலமுறை வந்து சிறைக்கு சென்றிருக்கிறார். ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தர்மம்மாள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பலமுறை வந்து சிறைக்கு போயிருக்காங்க. 1940ஆம் ஆண்டு தமிழ் ஆசிரியர்களுக்கு மதிப்பு இல்லை, ஊதியம் உயர்த்தப்படவில்லை என்று இலவு வாரம், இது ரொம்ப டார்க்காக கொடுத்தது காரணம் என்னன்னா இது அடிக்கடி கேட்குறாங்க. இலவு வாரம் என்ற போராட்டத்தை நடத்தியது யார் அப்படின்னு கேட்பாங்க. இலவு வாரம் என்ற போராட்டத்தை நடத்தியது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தர்மம்பாளை தான் குறிக்கும். சம்டைம் வந்து என்ன காரணத்துக்காக இவங்க இலவு வாரத்தை வந்து அந்த போராட்டம் பண்ணாங்கன்னா தமிழ் ஆசிரியர்களுக்கான அந்த சேலரி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க, தமிழ் ஆசிரியர்களை ஒரு மதிப்பே மதிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து அதை எதிர்த்து வந்து அவங்க போராட்டம் பண்ணியிருப்பாங்க, ரைட்டாக. போராட்டத்துக்குன்னா சென்னை மாநகர் மன்றத்துக்கு 10 ஆண்டுகள் வந்து தலைவராக பணியாற்றியுள்ளார் அப்படின்றாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த இலவு வாரன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீர தமிழன்னை என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இவருக்கு ஒரு பட்டம் இருக்கு, தர்மம்மாள் ஒரு பட்டம் இருக்குப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. வீர தமிழன்னை அப்படின்னு ஒரு பட்டம் இருக்கு. இவருக்கு ஒரு பட்டம் இருக்கு, இவர் பல பேருக்கு பட்டம் கொடுத்துருக்காரு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு ஒரு பட்டம் இருக்குதா வீர தமிழன் சொல்லி. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஈவேராவுக்கு பெரியார்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாரு. ஈவேராவுக்கு பெரியார்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தியாகராஜ பாகவதருக்கு வந்து ஏலிசை மன்னர் என்ற பட்டத்தையும் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. இது அடிக்கடி கேட்கறது உண்டு. தியாகராஜ பாகவதற்கு ஏலிசை மன்னர் பட்டம் யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா தர்மம்பாள். தர்மம்பாள் தான் வந்து தியாகராஜ பாகவதற்கு வந்து ஏலிசை மன்னன் அல்லது ஏலிசை மன்னர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இவருக்கு தமிழன்னு ஒரு பட்டமும் இருக்கு, ரைட்டா. ஈவேராவுக்கு பெரியார் பட்டமும் இவங்க தான் கொடுத்துருக்காங்க, இலவு போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கு இவங்க முக்கியமாக. திருப்பி வந்து போட்டித் தேர்வு அதை தான் திருப்பி கேட்டுட்டு இருப்பான். அடுத்தது வந்து இவர் 69 வயதில் 1959 காலம்னார், ரைட். ஓகே, அடுத்தது விடுங்க. மூவலர் ராம அமிர்தம் அம்மையார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
1883ஆம் ஆண்டு திருவாரூர் வந்து பிறந்திருப்பாங்க. எங்க பிறந்திருக்காங்க? திருவாரூர்ல 1880 பிறந்திருப்பாங்க. மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள மூவலூர் கிராமத்தில் வளர்ந்தார். ஸோ இவங்க ஏன் மூவலூர் ராமாமிர்தன் அப்படின்றதுனா, மூவலூர்ன்றது அவங்க ஊர் பேரு. மூவாளூர் அப்படின்னு இருக்கு இல்லையா, மூவாளூர் அப்படின்றது அவங்க ஊர் பேரு. மூவாளூர் கிராமத்தில் வளர்ந்தார். இவர் இசை வேளாளர் குலத்தை சேர்ந்தவர். இசை வேளாளர் குலத்தை சேர்ந்தவர். பழங்காலத்தில் இக்குலத்தில் பிறந்த பெண்கள் வந்து இறைப்பணி, கலைப்பணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இறைப்பணி அப்படின்னா கோயிலில் வந்து நேர்ந்து விட்டுருவாங்க, ரைட்டா? அதே மாதிரி கலைப்பணிக்கும் பண்ணிடுவாங்க. தேவதாசி முறை இருந்த காலம் இவங்க இருக்க டயத்தில், அது குறிப்பாக இவங்க சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து தேவதாசியாகவும் இந்த மாதிரி இறைப்பணிக்கு கலைப்பணிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்ருவாங்க. ஸோ இந்த முறைக்கு வந்து எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணவங்க, குரல் கொடுத்தவங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, ரைட்டா? அந்த குலத்திலே பிறந்துட்டு நான் வந்து இப்போ எங்கள் குலத்தை சார்ந்த பெண்கள்லாம் இந்த மாதிரி அநீதி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க, ரைட்டா? அதுக்கு ஒரு போராட்டம் பாருங்க. இசை வேளாளர் மாநாட்டை வந்து கூட்டினார். எப்போ? மயிலாடுதுறையில் 1925 வந்து ஒரு மாநாடே கூட்டியிருப்பாங்க. இவர் தேவதாசி முறைக்கு எதிராக குரல் கொடுத்தவர். இதுவே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வர ஆணிவேராக அமைந்தது. அதாவது தேவதாசி முறையை வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சது வந்து முத்துலட்சுமி அம்மையார் சொன்னா கூட, அது கொண்டு வரதுக்கு காரணமும் ஒரு ஆணிவேராகவும் ஒரு மேஜரான இந்த ரீசன் என்னன்னா, மூவலூர் அமிர்தம் அம்மையார் இருக்காங்களே அவங்களுடைய போராட்டமும் அவங்களுடைய இதுதான் வந்து முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாருக்கு இந்த மாதிரி ஒரு தனி தீர்மானம் கொண்டு வரதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த நம்ம பெரியார் கூட கலந்து இருப்பாங்க. பெரியாரோட அந்த கருத்துக்கள் அவங்களோட போராட்டத்தில் கலந்து வந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இவங்களாம் இதை பண்ணியிருப்பாங்க. நீதி கட்சி, பெரியார், முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் எல்லாமே அந்த இதில் அவங்களுடைய இது என்னென்னா, இந்த பெண்கள் புரட்சி, ஜாதி ஒழிப்பு, பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும், அதேமாதிரி இன்டர்கேஸ்ட் மேரேஜ், அது தாழ்த்தப்பட்ட பெண்களை வந்து இந்த மாதிரி இறைப்பணி, கலைப்பணி, தேவதாசி முறைகள் இது மாதிரிலாம் அனுப்புறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி குரல் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த பாயிண்ட்லாம் பார்த்துட்டோம். தமிழக அரசு ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி அளிக்கும் ஒரு சமூக திட்டத்தை ஏற்படுத்தி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் என பெயர் வைத்ததுன்றாங்க. இப்போ இந்த திட்டத்தை தான் பேரை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் படிப்பீங்க. ஆக்சுவலாக வந்து அரசு பள்ளியில் படிச்சுட்டு உயர்கல்வி போகிற பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறாங்க இல்லையா, அது இவங்களோட பேரில் தான் அவங்க புதுமை பேருன்னு அப்படியே பேரை மாற்றி இந்த திட்டத்தை வந்து பேரை மாற்றி மாதம் 1000 ரூபா வந்து அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி, அது பாலிடெக்னிக் காலேஜெலாம் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் மாதம் 1000 ரூபா கொடுக்குற மாதிரி வந்து இந்த திட்டத்தை மாற்றிட்டாங்க. பட் புக்கில் வந்து இன்னமும் அந்த திட்டம் வந்து போட்டு தான் இருக்காங்க, ரைட்டா? சம்டைம் இதுவும் கேட்கறது உண்டு. திருமண உதவி திட்டம் வந்து யார் பேரில் இருக்குதுன்னா இவங்க பேரில் தான் இருக்குது, ரைட்டா? இது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இப்போ அந்த 1000 ரூபாய் ஸ்கீமும் இவங்க பேரில் தான் இருந்துச்சு. கதராடையை ஊக்குவிக்கும் வகையில் தான் வாங்கிய குடிசையின் முன்பு கதர் அணிந்தவர்கள் உள்ளே வருவோம். கதர் அணிந்தவர்கள் மட்டும்தான் உள்ளே வரணும். இந்த வெள்ளைக்காரன் ட்ரெஸ்ஸு, பாலித்தீன் ட்ரெஸ்லாம் போடுறவங்களாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வாசகத்தை எழுதி வச்சவங்க இவங்க தான். ஸோ அதே மாதிரி தமிழகத்தோட அன்னி பேசண்ட் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்களால வந்து புகழப்பட்டவர் யார் அப்படின்னா அதுவும் வந்து இவங்கள தான் சார், ரைட்டா? தமிழகத்தின் அன்னி பேசண்ட் என்று அறிஞர் அண்ணாவால் வந்து புகழப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? 1962ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி இறந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? முடிஞ்சது. ராணி மங்கம்மாள் ஒரு பழைய காலத்து அரசி. ஸோ இவங்களை பற்றியும் வந்து சம்டைம் வந்து குரூப் 4ல் கேட்கறது உண்டு, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. 7வது ராணி மங்கம்மாள் மதுரையை ஆண்ட சொக்கநாத நாயக்கரின் மனைவி ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள்ன்றது யாருப்பா அப்படின்னா மதுரை ஆண்ட சொக்கநாத நாயக்கர் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களோட ஒய்ஃப் தான் வந்து ராணி மங்கம்மாள் அப்படின்னு சொல்கிறவங்க, ரைட்டா? மங்கம்மாளின் மகன் அரங்க கிருட்டின முத்து வீரப்பன், இவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகன் இவர் வந்து இறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என் மகன், அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் ஆண்கள் தான் ஆட்சி புரியணும். ஆனால் மகன் வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஆட்சினா டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அதை பற்றி இப்போ என்னடி வரும் நான் சொல்கிறேன். சொக்கநாத நாயக்கரின் மனைவி வந்து ராணி மங்கம்மாள், ரைட்? மங்கம்மாளின் மகன் அரங்க கிருட்டினன், அவங்க கிருட்டினா கிருஷ்ண முத்து வீரப்பன். இவங்களோட மகன் பேர் வந்து சம்டைம் கேட்கறது உண்டுப்பா. ரங்க கிருட்டின முத்து வீரப்பன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரங்க கிருஷ்ண முத்து வீரப்பன், அது வந்து தமிழ் வரும்போது அரங்க கிருட்டின்னு போட்டிருக்காங்க.
ரங்ககீர்த்தினா முத்து வீரப்பன். இந்த முத்து வீரப்பன் அப்படின்றத ஞாபகம் வச்சாலே நீங்கள் ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம். ரைட்டா? முத்து வீரப்பன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களோட மருமகள் யார் பண்ணா? சின்ன முத்தாள். இவங்க மருமக பேர் என்னது? சின்ன முத்தாள். அதாவது முத்து வீரப்பனோட மனைவி தான் சின்ன முத்தாள். ராணி மங்கம்மாளின் பெயரனா பேரன் விஜயரங்க சொக்கநாதன். விஜயரங்க சொக்கநாதன் இந்த பேரன் பேரை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஏன்னா இவங்க மகன் வந்து இருந்ததுக்கப்புறம் பேரனை ஆட்சி செய்கிற மாதிரி வச்சுட்டு பின்னாடி வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் நாயக்க மரபில் ஆட்சி புரிந்த பெண் ராணி மங்கம்மாள். அதாவது என்னன்னா, இது ஏன் சொல்றாங்க பெண் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டின் நாயக்கர் ஆட்சி முறையில் ஆண்கள் தான் வந்து ஆட்சி புரியணும். ஆனால் ஒரு பெண்ணாக வந்து ஆட்சி புரிஞ்சுக்காங்க அப்படின்னு சொன்னால், அதாவது காப்பாட்சின்னு சொல்கிறாங்க. காப்பாட்சியாக புரிஞ்சவங்க வந்து ராணி மங்கம்மாள் அப்படின்னு சொல்கிறாங்க. கணவன் இறந்ததும் தன் மகனுக்காக ராணி மங்கம்மாள் உடன்கட்டை ஏறவில்லை. அப்போ ஒரு பழக்கம் இருக்குது. ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து உடன்கட்டை ஏறி அவங்களும் தன் உயிரை வந்து மாற்றிக்குவாங்க. ஆனால் தன் மகன் இருக்காரு இல்லையா, முத்து வீரப்பன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி புரியணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க அந்த உடன்கட்டை ஏறலை. நாட்டையாளம் பொறுப்புக்கு வந்து விட்டால் அனைவரையும் தம் குழந்தை போல் எண்ணி அன்பு செலுத்த வேண்டும் என்றார் ராணி மங்கம்மாள். இது மாதிரி கேட்பாங்க. இந்த நாட்டையாளம் பொறுப்புக்கு வந்து விட்டால் அனைவரையும் தம் குழந்தைகள் போல் எண்ணி அன்பு செலுத்த வேண்டும் சொன்னது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த கூட்டுற சொன்னது யாரு? ராணி மங்கம்மாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க உடன்கட்டை ஏறல, அவங்க பையன் ஆட்சி புரிகிறாரு, அதுக்கு வந்து துணையாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து நாயக்கர் மரபுலேருந்து ஒரு பெண் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ராணி மங்கம்மாளை தான் அது குறிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ராணி மங்கம்மாளின் மகன் முத்து வீரப்பன் 7 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அவர் ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஆனால் பின்னாடி இந்த வந்து ஹெல்ப் பண்ணது யாருன்னா இவங்களா தான் இருப்பாங்க. ரைட்டா? மகனும் இருந்துடுறாங்க, மருமகள் இருந்ததால் 1688ஆம் ஆண்டு பெயரன் விஜயரங்க சொக்கநாதன் பெயரளவில் அரணி ஏற்றப்பட்டான். நான் சொன்னேன் இல்லையா? அதாவது என்னன்னா, ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க, மகனை ஆட்சியில் ஏற்றுறாரு. மகனை ஆட்சியில் ஏற்றினாலும் பின்னாடி இருந்து வந்து ராணி மாதிரி வந்து எல்லா வேலையும் செய்யறது இவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகன் மருமகள் 2 பேருமே வந்து இறந்துடுறாங்க. மகன் மருமகள் இறந்துடுறாங்க. அப்போ பேராளர்களே 1688 தன்னுடைய பேரன் விஜயரங்க சொக்கநாதன் இருக்காரு இல்லையா, இவனை ஒரு பேரளவுக்கு நீ அடுத்தது. ஏன்னா ஒரு ஆண் இறந்துட்டா அவங்க ஆண் வாரிசு தான் அடுத்த ராஜா. அப்போ பேரனை என்ன பண்ணுறாங்க, அரியணையை வந்து இவன் தான் மன்னன் இனிமே அப்படின்னு சொல்லி அரியணையை ஏற்றுக்கிறாங்க. அது ஜஸ்ட் பெயரளவில். உண்மையான ஆட்சி புரியுறது அதிகாரம் பண்ணுறது எல்லாமே இவங்க தான். பட் இருந்தாலும் ராஜா வந்து அவங்க பேரன் தான். ரைட்டா? இதை நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அதனால தான் டைரெக்டாக நாயக்கர் பரம்பரையில் ஆட்சி புரிந்த முதல் பேர் அப்படின்னா இவங்க ராணி மங்கம்மாளை தான் குறிக்கும். ஏன்னா இவங்க பேரளவுக்கு பேரனை வச்சுட்டு இவங்க தான் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. சரி, ராணி மங்கம்மாள் திருவிதாங்கூர் போரில் வெற்றி பெற்றார். ராணி மங்கம்மாள் எந்த போரில் வெற்றி பெற்றார்? திருவிதாங்கூர் போரில் வெற்றி பெற்றிருக்காரு. ராணி மங்கம்மாள் தஞ்சை போரில் வெற்றி பெற்றார். ராணி மங்கம்மாள் 2 போர் வெற்றிருக்காங்க. திருவிதாங்கூர் போர் 1, தஞ்சாவூர் போரில் 2 போரில் பண்ணியிருக்காங்க. ராணி மங்கம்மாளோட தளபதி யாரும் சம்டைம் கேட்கறது உண்டு. நான் பார்த்துருக்கேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் செக் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து தளபதி நரசப்பயன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த தளபதி பேரை கேட்கறது உண்டு, நரசப்பயன். ராணி மங்கம்மாளோட தளபதி யார் அப்படின்னு கேட்கறது உண்டு. ஸோ அதாவது ஹஸ்பண்ட் நேமும் தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுடைய மகன் நேமு, மருமகள், பேரன், தளபதி, மொத்தம் 5. ஹஸ்பண்ட் பேர் என்ன, மகன் பேர், மருமகள் பேர், பேரன் பேர், அதுக்கப்புறம் ஒரு தளபதி பேர், மொத்தம் 5 பேர் வரும். ராணி மங்கம்மாளை சுற்றி மொத்தம் 5 பேர் வரும். ஸோ இந்த 5 பேருமே நீங்கள் தனியாக எழுதி வச்சு நீங்கள் படிச்சுக்கணும். கண்டிப்பாக இது வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. ரைட்டா? மைசூர் போர். மைசூர் மன்னன் சிக்கதேவராயன் காவிரியின் குறுக்கே அணை கட்டியதை எதிர்த்து தஞ்சை மதுரை கூட்டுப்படை உருவாக்கினார். ஆனால் போர் புரியவில்லை, ஏனில் கடும் மழையால் அணை உடைந்து விட்டது. ஸோ இதை வந்து எதிர்த்து வந்து போர் புரியலான்னு வந்து பண்ணியிருக்காங்க, கூட்டுப்படை உருவாக்கியிருக்காங்க. பட் ஆட்டோமேட்டிக்கே அந்த அணை உடைஞ்சு போனதுனால இவங்க போர் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. மைசூர் போர். மைசூர் மன்னன் சிக்கதேவராயன் காவிரி நாட்டை குறுக்கே அணை கட்டியதை எதிர்த்து போர் போடலான்னு ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அணை உடைஞ்சதுனால இவங்க போர் போடல. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம். ஸோ இது ஒரு இவங்க சொன்ன கூற்று தான். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே, அதை வந்து பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீ எந்த சமயத்தை பின்பற்றுற அந்த சமயத்தை பின்பற்றிக்கோன்னு சொல்லி விடுறத
சொல்லியிருப்பாங்க. ராணி மங்கம்மாள் சொல்றாங்க. சமய தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட மல்லோ பாதிரியாரை விடுதலை செய்தார். இந்த பாரதியார் வந்து இவங்க விடுதலை பண்ணியிருக்காங்க. மேலும் போசேத் என்ற குருவை அரசவையில் வரவேற்று விருந்தோம்பினான்றாங்க. இஸ்லாமியர்களுக்கு மங்கம்மாள் மானியம் வழங்கினார். ஸோ இவங்க ஏன் சமயத்தை போட்டிருக்காங்கன்னா இவங்க வந்து இந்து சமயத்தை சார்ந்தவங்க. இவங்க பாருங்க பாதிரியாரை வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு வந்து மானியமும் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா சமயமே நீங்க எந்த சமயம் இருந்தாலும் நீங்க பின்பற்றலாம், உங்களுடைய சமயத்தை நீங்க பின்பற்றிக்கோங்க அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. மங்கம்மாள் மதுரையில் அன்ன சத்திரத்தை கட்டினார். ஆமா, இது கேட்கறது உண்டுப்பா. மதுரையில அன்ன சத்திரத்தை கட்டினது யார்? அது மாதிரி ஏதாவது சம்திங் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா ராணி மங்கம்மாள் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எங்கன்னு கூட கேட்கலாம். அது மதுரை. மதுரை மங்கம்மாள் அன்னசத்திரம் அப்படின்றத மூணு லைனை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த சாலை வந்து மங்கம்மாள் சாலை என்று அழைக்கப்படுகிறது. இவங்க எப்படி கேட்பாங்கன்னா கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கு இடைப்பட்ட அந்த அமைந்த நெடுஞ்சாலையை யாருடைய பெயர் வைத்து அழைக்கிறோம் அல்லது யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ராணி மங்கம்மாள் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் உள்ள நெடுஞ்சாலை பெயர் இவங்க பேர்ல அது இருக்கு. ஸோ அடுத்தது குதிரைகள், பசுக்கள், காளைகள் முதலியவருக்கு நீருக்கு சாலையோரம் தண்ணீர் தொட்டி கட்டினார். இதுன்னு கேட்குறாங்கப்பா. இது நான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்துருக்கேன். அதாவது பசுக்கள், குதிரைகள், பசுக்கள், காளைகள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் அருந்துவதற்கு சாலையோரத்தில், சாலைக்கு இவங்க பேர் வச்சிருக்காங்க. மதுரையிலிருந்து கன்னியாகுமரி ரோடுக்கு வந்து இவங்க பேர் வச்சிருக்காங்க. அந்த சாலையோரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை அது மாதிரி பசு காளைகள்லாம் தண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணி தொட்டியும் வந்து இவங்க வச்சிருக்காங்க. ரைட்டா? இது கட்டின யாரு? ராணி மங்கம்மாள். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பொன்னும் பொருளும் வழங்கினார். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பொன்னும் பொருளும் வந்து ராணி மங்கம்மா கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆணி திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்தார். ஆணி திங்கள்ல ஊஞ்சல் திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழா நடைபெறத்துக்கு ஏற்பாடு பண்ணது யாருன்னா ராணி மங்கம்மாள். மத்திய சந்தை மதுரை கல்லூரி உயர்நிலைப்பள்ளி கட்டிடம், இது டைப்பிங் மிஸ்டேக், கட்டிடம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பழைய அலுவலகம். இது இந்த கட்டடத்துல யார் ரொம்ப கட்டினதுன்னா மங்கம்மாள் கட்டியதாக கூறப்படுகிறது. அதாவது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரோட பழைய அலுவலக கட்டிடம் யார் கட்டினாங்க? ராணி மங்கம்மாள். மத்திய சந்தை மதுரை கல்லூரி உயர்நிலைப்பள்ளி கட்டடம், இந்த கட்டினது எல்லாமே ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்துல அப்ப கட்டியிருக்காங்க தான் வந்து சொல்றாங்க. ஸோ இன்னொன்று வந்து ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப முக்கியமானது. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி எனும் புகழ் யாரை சேரும் அப்படின்னா ராணி மங்கம்மாளை சேரும். தென்னாட்டை தன்னந்தனியாக ஆண்ட ஒரு பெண்ணரசி எனும் புகழ் வந்து யாரை சேரும்னா ராணி மங்கம்மாளை சேரும். இது வந்து டைரக்டா கேட்டிருக்காங்க. அதை ரெட் கலர்ல நம்ம கொடுத்துருக்கோம். கொள்ளிடத்தில் வெள்ளம் ஏற்பட்ட போது அந்த மக்களுக்கு வந்து உணவு உடையுள் வழங்க ஆணையிட்டார். ஸோ கொள்ளிடத்துல வெள்ளம் வந்தது போது அந்த மக்களுக்கு வந்து உணவு, உடை, தங்குற இடம் இதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணது யாருன்னா ராணி மங்கம்மாள் அப்படின்னு சொல்லி 25 பாயிண்ட் வந்துருக்கு. ராணி மங்காளை பற்றி பழைய புத்தகத்தில் தான் கொஞ்சம் டீட்டெயிலாக கிடைக்கும். ஸோ எல்லாமே எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ புதிய புத்தகமே படிக்கிறவங்க பழைய புத்தகத்தில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ருக்குமணி லட்சுமிபதி. ஸோ 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க, சின்னதாக லைன் கொடுத்துருப்பாங்க. இவங்களை பற்றி திருப்பி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. என்னன்னா உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்பாங்க. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணின்னு கேட்பாங்க. சிறைக்கு போனோம்னு சொல்லி கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் ருக்குமணி லட்சுமிபாயை தான் அது குறிக்கும். ரைட்டா? உப்பு சட்டம் இது 10th புக்கில் அப்படியே இருக்கும். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி என்பது ருக்குமணி லட்சுமிபதி அம்மையார் அவர்கள். 1923 இவங்க காங்கிரஸ் சேர்ந்திருக்காங்க. 1930 நடந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு தான் இவங்க கலந்துருக்காங்க. 1930 நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் தான் இவங்க கலந்துருக்காங்க. அந்த சட்டத்தை மீறினதுக்காக தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அபராதமும் கட்ட வச்சிருக்காங்க, சிறைக்கு அனுப்பியிருக்காங்க. உப்பு சட்டங்களை மீறியிருக்காங்க, சிறைக்கு வந்து போயிருக்காங்க. ரைட்டா? ஸோ இவங்களை பற்றி ஒரு 8 பேர் நம்ம கொடுத்துருக்கோமா. ஸோ யூனிட் 8ல தொடக்க காலத்தில் தமிழகத்திலிருந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து, அதாவது விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற முக்கியமான பெண்மணிகளை பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்ம இந்த வீடியோ வந்து கொடுக்குறோம். நிச்சயமாக வரக்கூடிய குரூப் 4 மட்டுமல்ல, இது குரூப் 2, குரூப் 1 அனைத்து தேர்வுகளுக்குமே இந்த விடுதலை பாடத்தில் பெண்களின் பங்கு என்பது ஒரு முக்கியமான பாடம். கண்டிப்பாக இது வந்து நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. இப்போ நான் சொன்ன 8 பேர் சொல்லியிருக்கேன்னா அந்த 8 பேர் நான் கொடுத்த பாயிண்ட் வந்து நிச்சயமாக வந்து கேள்விகள் வரும். நீங்கள் தேர்வு எழுதி முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு
அப்போ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோ புதுசாக மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.